ஒரு உலக சாம்பியன்ஷிப்ல 300% மேல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா என்ன தேவைப்படும்? ஏதாவது சீக்ரெட் ஃபார்முலாவா இல்ல ஒரு சூப்பரான அல்கரிதமா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு. இன்னைக்கு நாம ட்ரேடிங் சாம்பியன் மார்சி சில்ஃப்ரேனோட மைண்ட் செட்டை தான் பார்க்க போறோம். அவரோட வெற்றிக்கு பின்னால இருக்கிற அந்த தத்துவம் நீங்க நினைக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போகுது. 320%. ஆமா, இதுதான் ராபின்ஸ் உலகக்கோப்பை ட்ரேடிங் சாம்பியன்ஷிப்ல மார்சி சில்ஃப்ரேன் சம்பாதிச்ச வருமானம். இது அவரை உலகத்திலேயே நம்பர் 2 ட்ரேடரா மாத்துச்சு. சரி, இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, அவரால எப்படி இத பண்ண முடிஞ்சது? இதுதான் மார்சியோட ஆச்சரியமான பிலாசபி. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற ஒருத்தரால எப்படி தோக்குறதையே மையமா வச்சு யோசிக்க முடியும்? இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் அவரோட அணுகுமுறையோட மையமே. ஏன்னா, நீங்க நஷ்டத்தை முன்னாடியே ஏத்துக்கிட்டீங்கன்னா பயம் உங்களோட முடிவுகளை கண்ட்ரோல் பண்ணாது. வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். மார்சியோட வெற்றிக்கு பின்னால இருக்கிற அந்த உண்மையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இது ஏதோ மேஜிக் ஃபார்முலாவோ இல்ல சீக்ரெட் டெக்னிக்கோ கிடையாது. இது ரொம்ப கஷ்டமானது, ஆனா ரொம்ப ஆழமானது. அப்போ ட்ரேடர்ஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னவா இருக்கும்? மார்சி சொல்ற பதில் நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கலாம். மார்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தப்பு இதுதான். அதாவது, யாரோ ஒருத்தர் நமக்கு ட்ரேடிங் சொல்லிக் கொடுக்க முடியும்னு நம்புறது, இல்லனா மத்தவங்களோட ட்ரேடை அப்படியே காப்பி அடிச்சு லாபம் சம்பாரிச்சலான்னு நினைக்கிறது. ஆனா உண்மை அது இல்லவே இல்ல. இதுதான் உண்மையான ரகசியம். வெற்றிங்கிறது இடைவிடாத ஒரு வெறித்தனமான உழைப்புல இருந்து தான் வருது. ஏதோ ஒரு சீக்ரெட் ட்ரிக்ல இருந்து வர்றதில்ல. இந்த அர்ப்பணிப்பு தான் ஒரு சராசரி ட்ரேடருக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். சரி, மார்சியோட இந்த தத்துவம் எங்க இருந்து வந்துச்சு? அது ஒன்றும் சுலபான வழியில வரல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நீண்ட கடினமான பயணத்துக்கு அப்புறம் தான் இது உருவாகியிருக்கு. அவரோட இந்த 15 வருஷ பயணத்தை பார்த்தீங்கனாலே அவரோட கஷ்டம் புரியும். 10 வருஷம் தொடர்ச்சியா தோல்வி. நம்மள பல பேர் இந்நேரம் விட்டுட்டு போயிருப்போம். ஆனா மார்ஸுக்கு இந்த தோல்வி தான் அவரோட பலத்தோட அடித்தளமா மாறுச்சு. அவரோட அனுபவ அறிவு முழுக்க முழுக்க இந்த கஷ்டமான காலத்திலிருந்து தான் வந்துச்சு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட இந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வெற்றிகரமான பாதையிலேருந்து வரல. அதுக்கு பதிலா தோல்விங்கிற நெருப்புல புடம் போட்டு எடுக்கப்பட்டது. சரி, இப்ப மார்ஷோட தத்துவத்துல இருக்கிற முதல் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். அதுதான் தொடர்ச்சியான பயிற்சி. பாருங்க, நிறைய பேர் ட்ரேடிங்கை எப்படி பார்க்கறாங்க, மார்சியை எப்படி பார்க்கறாங்கன்றதுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு ஐஸ்பர்க் மாதிரி. நிறைய பேர் அந்த நுனிய, அதாவது லைவ் ட்ரேடிங்கை மட்டும்தான் பார்க்கறாங்க. ஆனா மார்சியை பொறுத்த வரைக்கும் உண்மையான வேலை தண்ணிக்கு அடியில தான் இருக்கு. அதுதான் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். அவரோட பயிற்சிங்கிறது சும்மா வேடிக்கை பார்க்கறது இல்ல. அது ரொம்ப தீவிரமான ஆழமான ஒரு வேலை. வரலாற்று சந்தைகளோட ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்திலையும் தன்னை திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது, ஒரே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி அதுல மாஸ்டர் ஆகிறது. இந்த கடுமையான பயிற்சியோட நோக்கம் உள்ளுணர்வை நம்புறதில்ல. அதுக்கு பதிலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில ஒரு சாதகமான நிலை இருக்குங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குறது தான். உணர்ச்சிகளை ஓரமா வச்சுட்டு கணக்க நம்புறது. இப்போ அவரோட 2வது தத்துவத்தை பார்க்கலாம். இதுதான் ரொம்பவே முரண்பாடான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. தோல்வியே ஒரு முக்கியமான உத்தியா ஏத்துக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தோற்கிறதுக்கு பிளான் பண்றதுங்கிறது உண்மையில ஒரு சூப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். நீங்க நஷ்டத்தை முன்னாடியே ஏத்துக்கும்போது உங்க உணர்ச்சிகள் டெசிஷன் மேக்கிங்ல இருந்து தானா விலகிடும். உங்க பொசிஷன் சைஸ் உங்க ஈகோவால தீர்மானிக்கப்படாது, உங்க ரிஸ்க் எடுக்கிற திறனால தீர்மானிக்கப்படும். கடைசியா மார்சி சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு போருக்கு வருவோம். இந்த போர் மார்க்கெட்டோட இல்ல, இது நமக்குள்ளே நடக்கிற ஒரு போர். ஆமா, ஈகோ மற்றும் லெவரேஜ், அதாவது நம்மளோட அகந்தை அப்புறம் தேவைக்கு அதிகமா கடன் வாங்கி ட்ரேட் பண்றது. இந்த ரெண்டும் தான் ஒவ்வொரு ட்ரேடரும் ஜெயிக்க வேண்டிய உண்மையான போர்கள். அப்போ இந்த எதிரிகளை எப்படி ஜெயிக்கிறது? நம்ம ஈகோ எப்போவுமே நாம கரெக்டா இருக்கணும்னு சொல்லும். ஆனா லாபகரமான ட்ரேடிங்க்கு அது அவசியமே இல்லை. இன்னொரு பக்கம் லெவரேஜ் சீக்கிரமா லாபம் கிடைக்கும்னு ஆசை காட்டும். ஆனா அது நம்ம அக்கௌண்ட்டே காலி பண்ணிடலாம். இதுக்கான ஒரே தேர்வு ப்ராசஸ்ல கவனம் செலுத்துறதும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒருபோதும் கைவிடாம இருக்கிறதும் தான். இந்த எல்லா தத்துவங்களையும் உத்திகளையும் மனநிலையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மைய கருத்து இருக்கு. அது என்னவா இருக்கும்? இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையும் இணைக்குது: வெறித்தனம். மார்ஸோட பார்வையில எந்த துறையில உச்சத்தை தொடணும்னாலும் இந்த அளவிலான அர்ப்பணிப்பும் ஒரு வெறித்தனமான ஈடுபாடும் கண்டிப்பா தேவை. அது ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி. சோ இந்த பகுப்பாய்வோட இறுதியில நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதெல்லாம். மார்ஸோட பயணம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, வெற்றிக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்ல. அது வெறித்தனமான பயிற்சி, தோல்வியை ஏத்துக்கிற மனப்பக்குவம், அப்புறம் ஈகோவும் அடக்கிறது. இது எல்லாத்தோட விளைவுதான். உங்க இலக்குகளை அடைய நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய தயாரா இருக்கீங்க யோசிச்சு பாருங்க.